சரி அந்த சம்பவத்தையும் மீறி பாதி தூரம் வந்தால் இந்த மழை வந்து இன்னும் யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும், நீங்களே பாருங்கள். கும்பகோணத்துலேருந்து 200-300 கிலோமீட்டர் தள்ளி ஊட்டி கொடைக்கானல்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். வெறும் 150 கிலோமீட்டரில் இருக்க இந்த புளியஞ்சோலைக்கு வராமல் விட்டது இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். ஒரு வழியாக இந்த ஃபால்ஸ் கிட்ட, ஃபால்ஸா இது என்ன இளவுனே தெரில, அங்கே போய் பார்த்துட்டு வரோம், விளாக் எடுக்கிறோம். ஓகேண்ணே. ஒன்று நிற்க வச்சுட்டு உன்னை கீழே உட்காந்து என்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க? ஹை கைஸ், வெல்கம் டு நாட் அவுட் விளாக்ஸ். நம்ம ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்டு இருந்த ஒரு ட்ரிப்புக்கு இப்போ கிளம்பியாச்சு. நம்மளுக்காக அந்த ஊரில் ஒரு மனுஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாளாக. சரி கிளம்பலான்னு பிளான் போட்டு இப்போ தான் ஒரு வழியாக கிளம்பியிருக்கோம். கூட நம்ம ஜூனியர் விளாக்ஸும் வராரு. அதுக்கப்புறம் என்ன நான் சொல்கிறது, விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இந்த கொடைக்கானல் விளாக்ல பார்த்துருப்பீங்க, அப்போயும் கிளம்புறப்ப பேக்கு ஏகப்பட்ட கோளாறு கொடுத்துச்சு. அதே மாதிரி இப்போ நாங்கள் கிளம்பி வண்டியில் ஏறுறோம், திரும்பியும் கோளாறு கொடுத்துருச்சு. நாங்களும் ஒரு தடவையும் டூர் கிளம்புறோம், ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஆகிடுது. போன தடவை கொடைக்கானல் விளாக் ஒன்று போட்டிருப்பேன், அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருப்பேன். இதே மாதிரி பேக் பிஞ்சிச்சு, இப்போயும் பேக் பிஞ்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு போய் தச்சிட்டு கிளம்புறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. சரி இப்போ போகிற வழியில் இங்கே ஒரு கிளைமேட்டு பார்த்தா அல்டிமேட்டாக இருக்குது, அப்படியே பாருங்கள். வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம், ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர், உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு தசையில்ல, துன்பங்கள் தூளாகி. கிளம்புற வரைக்கும் ஒரு வைபே இல்லாமல் கிளம்பி வர வழியில் ஒரு வைப்பு வந்து அதையும் இந்த மழை வந்து இப்போ கெடுத்துருச்சு. சரி என்ன பண்ணுறது, போகிற வழியில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுவும் டீ மாதிரி இல்லை, பூஸ்ட் மாதிரி. என்ன நமக்குன்னே இது பூஸ்ட் மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதுவும் ஒரு மாதிரி வைப்பாக. அந்த சைடு காட்டுறேன் பாருங்களா, ஹைவே ஓரமாக பிடிக்கலாமே. கிளம்புறப்பே சரியான சம்பவம். சரி அந்த சம்பவத்தையும் மீறி பாதி தூரம் வந்தால் இந்த மழை வந்து இன்னும் பார்த்தீங்களா அந்த மின்னலை? ஐயோ சரி வாய் கொளருது அந்த மின்னலை பார்த்தானே. ஆயுசோர் கொடுத்து இப்போ பேச வரமாட்டேங்குது. இந்த மழை பெஞ்சதும் ஒரு நல்லது தான். எதுக்குன்னா இந்த பஜ்ஜிக்காக. இது பாருங்க, மழைக்கும் இந்த பஜ்ஜிக்கும் வேற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா கனவு இல்லை, ஒரு நப்ஸு. இந்த மாதிரி மலையில் ஹைவேல நின்றுட்டு இது மாதிரி பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு இப்போ நிறைவேறிடுச்சு. மழை பெய்யுற டைம்ல யாரும் பைக் ஓட்டாதீங்க. இப்போ ஒருத்தராங்க வண்டியிலேருந்து வந்தாரு, நாய் குடிச்சு வந்து பிரேக்கு ஃபுல்லாக கூட வலிச்சு வந்துட்டாரு. இப்போதான் இந்த கிளம்பி போனாரு. பாருங்க ஹெட்ஃபோனு ஆமாம் இதெல்லாம் பிளேர் பண்ணிவிடுவோம். இப்போதான் ஆரம்பிக்கிறோம், அதுக்குள்ளே ஏதாச்சும் இது பண்ணி விட்டாங்க, முடிஞ்சு. ஒருத்தரை காட்டுறாங்க யாருக்கு. ஒரு வழியாக வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம இந்த கடையோட ஓனர் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு அங்கேருந்து வந்தோம்னா அவரோட பிரியாணியை சாப்பிட தான். அவர் யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும், நீங்களே பாருங்கள். கும்பகோணத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருக்கும். எங்கேருந்து வருவார், எப்படி வருவாருன்னு தான் தெரில. இவரோட பிரியாணியை சாப்பிட தான் நம்ம கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கோம். ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு, அவ்வளோ சம்பவத்தை தாண்டி. ஆனால் வர வழியில் எங்களுக்கு இந்த ரோட்டில் இது எதுவுமே தெரியல. இப்போ பார்த்தா ஒரு வேற லெவலில் இருக்குது. அப்படியே நான் ஒரு சினிமாட்டிக் வியூவில் காட்டுறேன் பாருங்களேன். நம்ம ஜூனியர் லாக்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டார். ரூமில் படுத்து சரியான தூக்கம் தூங்கிட்டு இருக்காரு ஆள். நான்லாம் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போனால் காலையிலே வண்டி எடுத்துகிட்டு பசங்க தூங்குறாங்கன்னா
விட்டுட்டு கிளம்பி போயிடுவேன். அதே மாதிரி இங்கேயும் வந்தேன். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேறு எங்கேயுமே கிடச்சதில்லை. செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சதோ அதுதான் கொல்லி ஹில்ஸுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து கொல்லி ஹில்ஸ் பக்கம் தான். ஆனால் நம்ம இந்த ரோட்டில் போக முடியாது. சுற்றி ஒரு 74 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் போகணும். ஆனால் நம்ம மலை பேக் சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். மேப்பில் அப்படி தான் காட்டுது. பரவலியில் இது ஒரு கோளாறு கொடுத்துருன்னு நினச்சோம். ஆனால் பாருங்கள், இந்த டயரை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தது. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் இதை வச்சுக்கிட்டு இந்த மலையில் வேற ஏறணும். அது வேற எப்படி ஏற போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரில. இந்த ஊரே ஒரு சூப்பரான வைப்பில் இருக்குங்க. சுற்றி மாடு காலையிலே மயில் அது இதுன்னு சொல்லி வேறு லெவலாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இந்த புளியஞ்சோலைங்கிற மலைக்கு தான் போக போகிறோம். போயிட்டு நான் அங்கே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இந்த டீயை குடிச்சிட்டு ரூமில் போய் குளிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மலைக்கு ஏற வேண்டியதான். அந்த மலைக்கு போயிட்டு நான் அந்த விளாக் கண்டினியூ பண்ணுறேன். டீ குடிச்சிட்டு காலைல நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஜூனியர் விளாக்ஸ்ட்டை காட்டினேன். அவர் இப்போயே போய் ஆகணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டாருங்க. செம்மையாக இருக்குது. நான் அங்கே வர வழியிலே பாதிலே நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இப்போ கொஞ்சம் டீப்பாக உள்ளே வந்தோடனே தான் இந்த ஏரியாவே வேற மாதிரி இருக்குது. இத்தனை நாளாக கும்பகோணத்துலேருந்து 200-300 கிலோமீட்டர் தள்ளி ஊட்டி கொடைக்கானல்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். வெறும் 150 கிலோமீட்டரில் இருக்க இந்த புளியஞ்சோலைக்கு வராமல் விட்டது இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் இனிமேல் மிஸ் பண்ண மாட்டேன். இனிமேல் போர் அடித்தா இங்கே கிளம்பி வந்துடலாம் போல். செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. அது சினிமாட்டிக் வியூவில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ போய் நம்ம போய் ரூமுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பி நம்ம புளியஞ்சோலை மலையில் ஏற வேண்டியதுதான். இதை தான் இதுக்கு முன்னாடியும் சொன்னேன். ஆனால் என்னன்னு தெரில, இந்த ஊர் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஊரை பார்த்தே ஆகணும். செம்மையாக இருக்குது. இங்கே இருக்கிற இது வீடு எல்லாமே வேற மாதிரி. சரி, நான் அப்படியே போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா. ஆல்சா இது என்ன இலவனே தெரில. கேமரா எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அங்கே ஒரு தண்ணி தேங்கி இருக்கு. அது உள்ள உட்காந்துட்டு மூஞ்ச ஒரு ஆர்காசமாக வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று கிடைக்கிறாருன்னு நினைக்கிறேன்.